முன்னதாக நாமக்கல்லில் பிரச்சாரம் மேற்கொண்ட தாவேக தலைவர் விஜய் தற்போது கரூருக்கு பிரச்சார வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அங்கு தொண்டர்கள் மத்தியில் அவர் கையசைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் ஜெரி. வணக்கம். தற்போது கரூருக்கு சென்று கொண்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். சரியாக எத்தனை மணிக்கு அங்கு செல்ல இருக்கிறார்? பிரச்சாரத்தை மேற்கொள்ள சரியாக எத்தனை மணி ஆகும்? அது தொடர்பான முழு விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தலை முன்னிட்டு பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். நாமக்கல்லில் பேசிய விஜய் நாமக்கல் மாவட்டத்தில் பெருமைகளை பேசி திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதது குறித்து பட்டியலிட்டார். வாக்குறுதிகள் தொடர்பாக நகைச்சுவையுடன் உதாரணங்களை அடுக்கியவர் ஒரு கை பார்த்து விடலாம் என்று சவால் விடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது கரூரை நோக்கி விஜய் பயணித்துக் கொண்டிருக்கிறார். நாமக்கல்ல இருந்து கரூருக்கு ஏறத்தாழ 30-35 கிலோமீட்டர் தொலைவு இருந்தாலும் கூட வழிநெடுக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இதற்கு முன்பாக பரமத்தி வேலூரில் வேல் பரிசளித்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவரை உற்சாகப்படுத்தினர். அந்த பெரும் திரளான கூட்டத்தை பார்த்து வாகனத்தின் மேல் ஏறி நின்று விஜய் கையசைத்தார். இதுவரை இந்த 3 வாரங்கள்ல அனுமதிக்கப்பட்ட பேசக்கூடிய இடத்தில் மட்டுமே தான் வாகனத்தில் இருந்து மேலே ஏறினார். ஆனால் ஆயிரக்கணக்கான தொண்டர் இந்த 3 வாரத்தில் வரவேற்பு அளிக்கக்கூடிய இடங்கள் இல்லாத அளவுக்கு இந்த கூட்டம் சாலையில குவிந்ததால் அவர்களை ஏமாற்றம் அடைய விடாமல் அவர்களை வாகனத்தின் மேல் நின்று கையசைத்து உற்சாகப்படுத்தினார். அந்த நிலையில்தான் வேலாயுதம்பாளையத்தில் விஜய் தொண்டர்களுக்கு வாகனத்தின் மீது ஏறி நின்று கையசைத்து விட்டு சென்றிருக்கிறார். இன்னும் 1 மணி நேரத்துல விஜய் பேசக்கூடிய இடத்திற்கு செல்ல இருக்கிறார். 4 மணிக்கெல்லாம் விஜய் பேசக்கூடியதாக திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட நாமக்கல்லில் இருந்து செல்லக்கூடிய இந்த பாதை வழிநடுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய சூழல தான் கரூருக்கு இன்னும் தாமதமாகவே செல்ல இருக்கிறார். கடந்த வாரங்களை விட இந்த வாரம் சற்று விரைவாகவே இந்த சுற்றுப்பயணத்தை முடிக்குமாறு திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட வழிநடுக ஏராளமான தொண்டர்கள் குவிந்ததால இந்த பைபாஸ் சாலையில் கூட வாகனம் சில இடங்கள்ல ஊர்ந்தேதான் வருகிறது. 1 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்ததால அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வருவதற்கு வெகு தாமதமாகிறது. இன்னும் 1 to 2 மணி நேரத்திற்குள்ளாக கரூரில் பேசக்கூடிய இடத்திற்கு விஜய் சென்றடைவார்.